அந்த உழவனைப் போலிருப்பவன் உடன்பிறப்பே. அது என்ன உழவன்? வாங்க பார்க்கலாம். உழவன் அதிகாலையில் விழித்து எழுகிறான். நல்ல ஒரு விளைநிலம் தேடி ஊருக்கு வெளியே நடக்கிறான். கையில் கொஞ்சம் கட்டு சோறு, தண்ணீர். ஊருக்கு வெளியே பல சமவெளிகள். ஒவ்வொரு இடமா போய் சுற்றி பார்க்குறான். மண் எடுக்கிறான். மண்ணை கொத்தி எடுத்து மோந்து பார்க்குறான். ஈரப்பதம் பார்க்குறான். சுற்றியும் பாசன வசதி இருக்கான்னு தேடுறான். மண்ணுடைய அமைப்பையும் அவன் கவனிக்கிறான். இப்படியாக அவனுடைய ஒரு நாள் பொழுது முழுக்க அந்த தேடலிலே செலவாயிடுச்சு. மறுநாள் மீண்டும் இன்னும் கட்டுசோறு, குடிநீர். மீண்டும் காலையில் இடம் தேடி பயணம். கடைசியில் அன்னைக்கும் மறுபடியும் போய் மண் வெட்டி எடுத்து கடப்பாறை, அவனுடைய ஒர்க்கிங் டூல்ஸ் அது தானே, கொத்தி பார்த்து ஒவ்வொரு இடமா அப்படியே பார்த்துட்டு வரான். சில இடங்கள் கட்டாந்தரையாக இருக்குது. சில இடங்கள் மணல் பரப்பாக இருக்குது. சில இடங்கள் முள் பரப்பாக இருக்குது. இப்படியா மதியம் நேரம் வருது. மரத்தடியில் உட்காடுறான். கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்றான். குடிநீர் குடிக்கிறான். கொஞ்சம் ஓய்வாக படுக்கிறான். மீண்டும் எழுந்துக்கிறான். சூரியன் சாய்ந்திருக்கு மேற்கில். மீண்டும் இடம் தேடி அலைகிறான். இந்த முறை அவனுடைய முயற்சிகள், 2 நாள் முயற்சிகளில் ஒரு இடத்தை அவன் தேர்வு செய்கிறான். முகத்தில் பெரும் மலர்ச்சி. பக்கத்தில் பாசன வசதியோட ஒரு சின்ன ஓடை ஓடிட்டு இருக்கு. இன்னும் அவனுக்கு ஒரு பூரிப்பாகி போச்சு. அவனை பார்க்குறான், அடையாளம் போட்டுக்கிறான் இடத்த. நேராக மீண்டும் வீடை திரும்புகிறான். அந்தி சாயுது நேரம். அது அடுத்த நாள் வெகு வேகமாக முகமலர்ச்சியோடு எழுந்துக்கிறான். அந்த இடம் தேடி மீண்டும் நடக்கிறான். பார்த்துட்டு அருமையான ஒரு இடம், நல்ல மண், விளைச்சலுக்கு ஏற்ற இடம், நீர்ப்பாசன வசதி இருக்குது. அவனுக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு. வேறு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் சுற்றி வேலி, உயிர் வேலி அமைக்கிறான். ஏன்னு சொன்னால், தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய பயிரை தான் விளைவிக்கிற அந்த விளைச்சலை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கால்நடைகள் மேஞ்சிடக்கூடாதுன்னு அழகான ஒரு உயிர் வேலி அமைக்கிறான். நிலத்தை கொத்துறான். அகலமாக உழுவுறான். பிறகு அந்த விளைச்சலுக்கான தேவைகளை அவன் பூர்த்தி செய்து விதைக்கிறான். விதைப்பின் ஊடே களை எடுக்கிறான். பிறகு அதுக்கு தேவையான இயற்கை உரங்களை போடுறான். விளைச்சல் வெகு சீக்கிரத்தில் அவனுடைய உழைப்பின் பலனாக செழித்து நிற்குது. பூரிப்படைகிறான் உழவன். இந்த உழவன் விதைத்த விதைகள் இருக்குல்ல, அதுதான் விளைநிலங்கள், அதுதான் வயல்வெளிகள். இந்த விஷயங்களை அப்படியே காற்று பார்க்குது. பைத்தியக்காரா, காற்று சொல்லுது, பைத்தியக்காரா, இதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, நான் என்ன செய்கிறேன் பாரு இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு காற்று பெரும் புயல் மாதிரி உருவெடுக்குது. அங்கங்கே பூமியில் சிதறி கிடக்கிற விதைகளை எல்லாத்தையும் விசிறி எரியுது. காற்றின் போக்கில் அந்த விதைகள், கண்ட விதைகள் அங்கங்கே போய் விழுது. மழை பெய்யுது, அதுவும் முளை விடுது. அந்த விளைச்சல் தான், திட்டமிடாத அந்த விளைச்சல் தான் அங்கங்கே இருக்கிற முள்வெளிகள். ஆனால் திட்டமிடலோட ஒரு உழவனுடைய உழைப்பில் விளையிறது எல்லா மனிதர்களுக்கும் பயனாகிற பெரு உணவாகிற உணவு உற்பத்தியை திட்டம் போட்டு செய்கிறான். ஆனால் காற்று திட்டமிடுதல் இல்லாததுனால அது புதர்களை தான் உருவாக்குது, முட்காடுகளை உருவாக்குது. அதனால் உடன்பிறப்பே, திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். வாரம் ஒரு முறை ஒரே ஒரு நபரை நாம் சந்திக்கணும். அவரிடம் ஏதாவது கருத்து பரிமாறணும், ஒரு புத்தகம் தரணும், அல்லது குறைஞ்சபட்சம் உங்களுடைய சொற்களில் திராவிடம் எப்படி கழகம் எப்படி வளர்ந்த ஆளாச்சு, இல்லை ஒரு தலைவருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை, இவர் எப்படி இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், நீங்கள் படித்த விஷயங்கள் அவருக்கு சொல்லுங்கள். ஒரு டீ வாங்கி கொடுங்க, நட்பு பேணுங்க. அவர் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு ஆள்
அப்போது ஒரு மாதத்தில் 4 பேர் ஆயிடுவீங்க. அவர் உருவாகிற அந்த 1 மாத காலத்தில் 4 வாரங்களில் நீங்கள் உருவாக்குற ஒரு நபராக இருந்தாலுமே அந்த ஒரு நபர் வந்து 1 மாதத்திற்கு ஒரு நபரை உருவாக்க சொல்லுங்கள். இப்போது 5ஆம் வகுப்புன்னா புதுசாக உருவாகிற நபர் வந்து பாலபாடசாலை இல்லைன்னு சொன்னால் 1ஆம் வகுப்பு இல்லையா? அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். இப்படி தான் வந்து ஒரு உழவனைப் போல திட்டமிடுதலோடு நாம் உழைச்சோன்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு உழவனன் வந்து செய்த சாதனையோட பயிர் விளைச்சலை வந்து நம்ம மிக சிறப்பான முறையில் விளைவிப்போம். அது எல்லாரும் வந்து பயனாகிற மாதிரி அந்த விளைச்சல் இருக்கும். நாம் உழவனை போல் இருப்போமா, அல்லது அந்த பெருங்காற்று வீசி முட்புடும் புதர்களை உருவாக்குச்சு அது மாதிரி இருப்போமா? திட்டமிடுதல் உழவன், திட்டமிடாமல் இருக்கிறது வந்து அந்த காற்று. நாம் உழவனாகவே இருப்போம் உடன்பிறப்பே. நன்றி.